ஜான்சி ராணி குடும்பத்தினர் நன்றி எழுதலாகும். ராஜேஷ் அனிதா குடும்பத்தினர் நன்றி எழுதலாகும். ஜோசப் பிலோமினா குடும்பத்தினர் நன்றி எழுதலாகும். வினோத் மர்சி குடும்பத்தினர் நன்றி எழுதலாகும். தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக பெசிலிகா எமல்டா அவர்களுடைய 2ஆம் ஆண்டு திருமண நாளிலே கடவுளுக்கு நன்றிபடி செலுத்துகிறார்கள். மேலுமாக இறைவனுடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தெய்வீக திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். பிற இடத்தார் கண்முன்னே தாம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவனுடைய திரு சன்னிதானத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடவுள் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கடவுள் மட்டுமே நம்மையும் நமது குடும்பத்தையும் காக்க முடியும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு அவரது திரு பாதத்திலே நமது குடும்பத்தையும் நமது வாழ்வையும் ஒப்படைப்போம். இறைவா, மருத்துவர்கள் அல்ல, உலக தலைவர்கள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, நீர் மட்டுமே, நீர் நினைத்தால் மட்டுமே இந்த உலகத்தையும் எங்களையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு அவரது திருப்பாதத்திலே நமது வாழ்வை உலகத்தையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாட்களிலே நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய காவலர்கள், மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவுள்ள வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. கருணை கடவுளே இறைவா, பாஸ்காமாய் பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவேற செய்தருள். இவ்வாறு புனித திருமொழியினாலே புதுப்பிக்க திருவிழா கொண்ட நாள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நினைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு துணியாவை ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியின் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதேம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலோ என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்து இறைவிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. நீதிமான்களே, ஆண்டவரில் கனிகூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 14 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இறைவசனங்கள் 4 மற்றும் 5. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு
தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் முதலில் தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலை கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதல் கல்லாகவும் தடுக்கிவிடச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விடுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கும் வழி உங்களுக்கு தெரியாது என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி
அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பதும் தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கலங்குகின்ற பொழுது கடவுளை தேடுபவர்களாக இருக்கின்றோம். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று கடவுள் கூறுகின்றார். நோயுறுகிற போது, தோல்வி அடைகின்ற பொழுது, சரியான ஒரு வேலை கிடைக்காத பொழுது, மனதின் நிம்மதியை நாம் இழக்கின்ற பொழுது நாம் கடவுளை தேடுகின்றோம். துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது, சாவின் நிழலில் இருக்கின்ற பொழுது, சாவின் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய ஞாபகம் நமக்கு வருகிறது. கடவுளிடம் செல்ல வேண்டும். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள், மனிதர்கள் நம்பிக்கை தரத்து விட்டார்கள் என்று சொல்லி கடவுளிடம் நாம் சரணாகதி அடைவதை நாம் நமது வாழ்விலே அனுபவித்திருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். கணவன் அதிகமாக குடிக்க துவங்கியதால் மனைவி அவரிடம் விவாகரத்து கேட்டார். இவ்வாறாக அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டை சச்சரவு நிமித்தமாக அவர்கள் பிரிந்து போனார்கள். இந்த மகன் திருப்பலிக்கு வருவதில்லை, ஆலயத்திற்கு வருவதில்லை, இறைவனிடம் ஜெபிப்பதில்லை, தனிமையை உணர்ந்தார். யாரும் இல்லை என்கின்ற அந்த தருணத்திலே மீண்டுமாக அந்த கஷ்டமான வேளையிலே கடவுளிடம் வந்து ஜெபிக்கின்றார், அழைக்கின்றார், புலவுகின்றார். கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த மனைவியையும் அவரையும் இணைத்து வைத்து என்று பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் மாறியிருக்கிறது. ஆகவே கடவுளிடம் நாம் கலக்கம் வருகின்ற பொழுது வந்தாலும் கூட கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். இறுதியான ஒரு தருணத்திலே கடவுளிடம் சென்றாலும் கூட அவர் அரவணைப்பவராக இருக்கின்றார். இதுதான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். காலை வந்த நபர்களுக்கும் ஒரே கூலியை இறைவன் தருகின்றார். இறுதியாக வந்த நபருக்கும் ஒரே கூலியை தருவதை பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய பார்வையில் அனைவரும் அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அவர் விரும்புவதெல்லாம் எப்பொழுது என்னிடம் எனது மகன் மகள் வருவார்கள் என்பதுதான். இயேசு பிரியமானவர், இறைவனை எவ்வாறாக அறிந்து கொள்வது, இறைவன் காட்டக்கூடிய வழியிலே எவ்வாறாக செல்வது? தோமையார் கேட்பதை போல நாமும் கேட்கின்றோம். இறைவன் எங்களுக்கு வழியே தெரியாது, எப்படி என்னுடைய வழிக்கு வருவது? 2 வழிகளை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு பிரியமானவர்களே, ஒரு வழி இறை வார்த்தை. புனித ஜெரோம் அற்புதமாக சொல்வார், ignorance of scripture is the ignorance of Christ. திருவிவிலியத்தை நீங்கள் அறிந்திருக்காவிடில் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்க முடியாது. கடவுளுக்கு எதிராக நாம் ஒரு பாவம் செய்திருக்கிறோம், பாவியாக இருக்கிறோம். உலகத்தின் கண்களிலும் எனது கண்களிலும் அது பெரிய பாவமாக இருக்கிறது. கடவுள் என்னை மன்னிப்பாரா? இத்தகைய ஒரு பாவத்தை செய்து விட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவிவிலியத்தை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் அங்கே கடவுள் பாவிகளை மன்னிக்கின்றார். சக்கை என்கின்ற பாவியுடைய வீட்டுக்கு சென்று உணவருந்துகின்றார்.
கடவுள் பாவிகளை மீட்கவே வந்திருக்கிறேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் நான் வாசிக்க முடியும். அதன் வழியாக மனமாற்றம் பிறக்கும். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய பாதையை அவரது வழியை அறியக்கூடிய பிள்ளைகளாக மாறும். ஆகவே திருவிவிலியம் ஒரு வழி கடவுளை அறிந்து கொள்ள. இரண்டாவது, நம் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவரது சாயலாக படைத்திருக்கிறார். எனது தந்தை எனது தாயிடம் நான் கற்றுக்கொண்ட இயேசுவின் குணநலன்கள். எனது தந்தையிடம் நான் பொறுமையை கற்றிருக்கிறேன். எனது தாயிடம் நான் அன்பை கற்றிருக்கிறேன். இவ்வாறு இயேசுவின் பண்புகளை நான் இந்த உயிருள்ள கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதை காட்டிலும் கடவுளுடைய அந்த வாழ்வை, அவரிடம் விளங்கிய அந்த இரக்கம், அவரிடம் விளங்கிய அந்த அன்பு, அவரிடம் விளங்கிய அந்த பரிவு, அவரிடம் விளங்கிய அந்த நீதிக்கான குரல், அவரிடம் விளங்கிய அந்த புத்தி கூர்மை எனது வாழ்விலும் நான் இருக்க வேண்டும். இதன் வழியாக நான் அடைய முடியும். கடவுளுடைய வழி இதுதான். இரக்கம் காட்டுவது, மன்னிப்பது, பிறரை ஏற்றுக்கொள்வது. ஆகவே விவிலியத்தின் வழியாக கடவுளை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்காட்டான வாழ்வின் வழியாகவும் நாம் கடவுளுடைய வழியை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த இரண்டு வழிகளை நமது வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். நிச்சயமாக கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாற முடியும். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை குருதியாய் நம்புகிறேன். லாகுவினாற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். இந்த கொடூரமான நோய் தொற்றிலிருந்து கடவுள் இந்த உலகத்தை நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வேண்டும். யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சுகம் தர வேண்டும் என்று வேண்டி ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபம் விண்ணப்பம் தந்திருக்கிறார்களோ, கேட்டிருக்கிறார்களோ அனைவரும் நினைத்து பார்த்தவர்களிடம் மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை தந்தை
மன்றாட்டுகளை ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கைநீற்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான முறையை இறையில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, என் காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழியில் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தவும் அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்குகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவர் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உம்மை போற்றுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோருடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
சீடர்களுக்கு அளித்தவரான இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் அப்பூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திருவை அன்பு நிறைவேற செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளை கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா அம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடிய புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனித அனைவருடன் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்துமாறு அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவி ஒன்றிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படித்தான் மீட்புறத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக. கல்வாரி வழியாக நாம் கருதக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மீது உமது பாரத்தை இறக்கிவிடு, கலங்கி தவிக்காதே என்று சொன்ன அன்பு இயேசு நமது கண்ணீரை துடைக்க எழுந்தருளி வந்திருக்கிறார்.
செம்மறியின் திருவிருந்து அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேரை பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என்னால் கடவுளே. கிறிஸ்துவின் திருவிழம் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து விழாமல் இருப்பதாக. ஆமென். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அடைக்கலமே எங்கள் ஆண்டவரே, விண்ணக மனிதர்களால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழை புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல நீ உமது அருளை எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தேவனின் சர்வாசிரியர்களாக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வழியை பின்பற்றி சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிட புறப்பட்டு வாரி சூழம். தேவதாயின் மாதம் இது வல்லவோ, பூவிலுள்ள மாநிலத்து தேவன் தூதன் தந்தனை புண்ணியவரங்கள் நாம் கொண்டனையே. பூவிலுள்ள மாநிலத்து தேவன் தூதன் தந்தனை புண்ணியவரங்கள் நாம் கொண்டனையே. அவருடன் நாம் எல்லோரும் தேவவரை பாதம் கூடி, அவருடன் நாம் எல்லோரும் தேவவரை பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோம். தேவதாய் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிட